இட்ஸ் a கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அது யார் முன்னிலையில் வைக்கிறாங்க அப்படின்னா வள்ளலார் வைக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஒரு இது கொடுக்கலாம், என்னடா இது திராவிட கவர்மெண்ட்டுக்கும் வள்ளலாருக்கு என்ன சம்மந்தம்னுட்டு. இப்போ அந்த பெரியாரனுடைய கொள்கை, அடிப்படை கொள்கை பார்த்திங்கன்னா வள்ளலாரனுடைய கொள்கை தான். அதுலேருந்து தான் பெரியார் வராரு. ஸோ பெரியாரினுடைய ஒரு தத்துவமே வந்து அறிவே தான் தெய்வம்ங்கிற ஒரு விஷயமே வந்து வள்ளலாருடைய ஸ்மாலர் கான்செப்ட் தான். அதுலேருந்து வந்தது தான். ஓகே. ஸோ அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தில் கடவுளுங்கிறது வெளியே ஒரு பொருள் கிடையாது, அது நமக்குள்ளே இருக்குது, எல்லாம் வெளியாக இருக்கிறது தான் நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வந்து ஹியூமனிடேரியன் தான் மெயின் கடவுள். மனிதர்கள் தான் கடவுள், ஜீவராசிகள் கடவுள். நீங்கள் அதை உள்ளே பாருங்கள், வெளியே புறம் போகாதீங்கிறார். இட் இஸ் நாட் எகென்ஸ்ட் த ஒரு ரிலீஜனுக்கு எகென்ஸ்டான விஷயம் இல்லை, உண்மையை உணர சொல்கிறாரு. எல்லாருக்கும் இந்த தத்துவம் போகும். இப்போ மதம் அப்படின்னு சொன்னான்னா ஒரு லிமிட்டட் இதில் இருக்கும், பர்ஸ்பெக்டிவில் ஒரு உருவமோ ஒரு பேரோ இருக்கும், அதை கடந்து வாங்க அப்படிங்கிறாரு. அதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம்ங்கிறது. அது வந்து ஒரு ரிலீஜன் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, சாதியும் கிடையாது, சமயம் கிடையாது. இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிறத நாங்கள் ஒரு பெரிய இதை பொலிட்டிக்கலாக நாங்கள் பார்க்குறதில்ல. ஏன்னா இது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இது ஒரு நல்லது தானே விஷயம். இட் சேஞ்ச், அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சேஞ்ச் ஆகும். அதை நாங்கள் பார்க்குறோம். நேற்று எங்களுடைய நம்ம முதல்வர் அவர்கள் பேசும்போது அந்த முதல்வர் அவர்கள் வந்து அவருடைய வாய்ஸில் அந்த சேஞ்சஸ் தெரியுது, இந்த இம்ப்ளிமெண்டேஷன், அந்த எனர்ஜி தெரியுது. இப்போ நம்ம சும்மா பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் சும்மா வந்து இதை எடுத்து ஒரு பொலிட்டிக்கலுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு டீட்டெயில்ஸை சில விஷயங்கள் பண்ண முடியாது, ரைட்? அங்கே மூலிகை கண்காட்சி இருந்தது, வளநாடு ஸ்டோரி கம்ப்ளீட்டாக டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் ஒரு பெரிய சக்ஸஸாக பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்ததுன்னா நமக்கு அங்கே ரெண்டு விஷயம் வருது. இப்போது ஒன்று வந்து கடவுள் இல்லைன்னு நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க ஒன்று, இன்னொன்று வந்து உருவ வழிபாடுன்னு இருக்காங்க. இது ரெண்டுக்கு நடுவில் இது வருது வள்ளலார். கடவுள் இருக்கார், அருவமாக இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார், வியாபிச்சுட்டு இருக்கார், எல்லார் இடத்துலையும் உள்ளத்தில் இருக்கார், மனிதர்களுள்ளே இருக்கார். அப்போது இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வராது, ஏற்றத்தாழ்வு வராது, மதத்தை கடந்துட்டார். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இது வந்து உலகளாவிய கல்வி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் போகணும். இப்போ வேறு எந்த கட்சியோ இதோ கவர்மெண்ட்டுன்னு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வி ஆர் நாட் லுக்கிங் அட் கட்சி, திராவிட கட்சியோ அந்த மாதிரி நாங்கள் பார்க்கல. அதை தாண்டி தான் வரோம். எந்த பேதமும் இல்லை இதில். அது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து தான் வரணும். அந்த தமிழர்கள் தான் இதை கொண்டு வர முடியும். அப்போ நம்ம இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இந்த கம்பேஷனேட் அக்டோபர் 5 வந்து கருணை தினம், வேர்ல்டு கருணை தினம் அப்படின்னு நான் அப்போ நேற்று சிஎமோட பேசும்போது நான் ஐயா வந்து நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும், ஐ வில் மேக் திஸ் ஹேப்பன், வில் மேக் திஸ் ஹேப்பன் த்ரூ த தமிழ்நாடு கவர்மெண்ட். நீங்கள் வந்து யுஎன்ஓவில் நம்ம அங்கே உள்ள நமக்கு தொடர்பு இருக்குது, அதில் கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த டேயை உலகளாவிய நாளில் கம்பேஷன் டேன்னு டிக்ளேர் பண்ணலாம். அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் அதை பண்ணணும், அதுக்கு நாங்கள் உதவுறோம். பட் இட் ஹேஸ் ஹேப்பன் த்ரூ த தமிழ்நாடு கவர்மெண்ட், நோ மேட்டர் வாட் இட் இஸ். ஒரு தமிழ் கல்ச்சர் தான் நம்மளுடைய சித்தர்களை கொண்டு வர முடியும், இன்னொரு கல்ச்சர் பண்ண முடியுமா? ஆழமான விஷயம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் நம்ம பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை நாங்கள் நேற்று பார்த்துட்டோம், ஹவு திஸ் திங் ஹேப்பன் அப்படின்னா. நான் இதில் எந்த விதமான கட்சி கொடிகளோ இதையோ வந்து அங்கே யார் ஏற்றுக்கல. எல்லாமே பார்த்திங்கன்னா வள்ளல்களுடைய கொடி, அந்த கொடி கட்சி கிடையாது, அது எல்லோ அண்ட் ஒயிட், அதுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது, ரைட்? அப்போது அதை ஒட்டி தான் இந்த ஹோல் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அற்புதமாக நடந்தது, ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயிலாக வந்து பண்ணியிருக்காங்க. அந்தந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நிகழ்ச்சியெல்லாம் அருமையாக கொண்டு போனாங்க. பல நாடுகளிலிருந்து வந்த மக்கள் வந்து அவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. இதான் எங்களுடைய கருத்து. ஐயா வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காரு, அவருடைய கருத்துக்களை சொல்லுவார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளால் இன்று தமிழகத்திலே நமது ஐரோப்பா கண்டத்திலிருந்து வள்ளலாருடைய கொள்கையை அங்கு பரப்பி கொண்டிருக்கின்ற நமது சர்வதேச
சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் சந்திக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் இந்த சன்மார்க்க உலகத்திற்கு நேற்று ஒரு விடியல் தினம். ஏனென்றால் கடந்த 200 ஆண்டுகளாக 200 ஆண்டுகள் வள்ளல் பெருமான் தமிழகத்துக்கு வந்து உதித்து 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரசு வள்ளல் பெருமானை உயர்த்தி பிடித்து உலகுக்கு சன்மார்க்க ஒளியை உணர்த்தியிருக்கின்றது. இதற்கு சர்வதேச சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் அனைத்து நாட்டு சன்மார்க்க அன்பர்கள் சார்பாக மாபெரும் கோடானு கோடி நன்றிகளை நாங்கள் தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் தமிழக மண்ணிலே தோன்றி அகில உலக சகோதரத்துவ உலகத்துக்கு உணர்த்தியவர் வள்ளலார். அவர் வந்து உதித்த அந்த நாளை கருணை தினமாக அறிவித்து 2022 முதல் 2023 வரை ஓராண்டு அரசு விழாவாக செய்து உலக மக்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும் வள்ளலார் நெறியை கொண்டு சென்ற மாபெரும் பெருமை தமிழக அரசுக்கு சென்று சேரும். அதை நடத்திய தமிழக அரசு முதல்வர் அவர்களுக்கும் துணைநின்று உதவிய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் அந்த துறையை சார்ந்த அனைவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றி உரித்தாக்கின்றோம். மேலும் வடலூர் பெருவெளியை சர்வதேச மையமாக அறிவித்து அங்கு 100 கோடி தொகையை ஒதுக்கி அங்கு உலக நாடுகளிலிருந்து வருகின்ற அன்பர்கள் அனைத்து பயனையும் பெற வேண்டும். தமிழகத்திலிருந்து இந்தியாவிலிருந்தும் வருகின்றவர்கள் அனைத்து பயனையும் பெற்று அங்கு வள்ளல் பெருமான் நெறி அறிய வேண்டும் என்பதற்காக இந்த அரசு எடுக்கின்ற முயற்சிக்கு வள்ளல் பெருமான் நெறி எந்த விதத்திலையும் பாழ்படாமல் அங்கு அமைத்து சன்மார்க்குகளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நாங்கள் மிகப்பெரிய வேண்டுகோளை இங்கு முன்வைக்கின்றோம். மேலும் நேற்று நடந்த விழா ஐயா சொன்னது வரை மிக சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் பல ஆண்டுகளாக ஒரு சன்மார்க்க விழா ஒரு சின்ன இடத்துல நடக்குது, இப்படி நடக்குது. நாங்களாம் பாரிஸில் ஒரு சின்ன இடத்துல ஒரு 20 பேரை ஒன்று கூடி தான் ஒரு விழா செய்வோம், 50 பேரை ஒன்று கூடி செய்வோம். ஒரு 2 நிகழ்ச்சிகள் அப்படி மாத வழிபாடெலாம் 20 பேர். இந்த மாதிரி ஒரு கடல் கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய ஒரு அரங்கிலே மிக பிரமாண்டமாக இந்த விழாவை நடத்திய தமிழக அரசு சன்மார்க்க உலகத்துக்கு ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களுக்கும் பெற்ற மிகப்பெரிய பெரும்பேர். ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி என்ன பொண்ணு கல்யாணம் நடத்திட்டா எவ்வளோ சந்தோஷம் ஆனந்தம் அடைவோம். அப்படி ஒரு பெரும் ஆனந்தம் சன்மார்க்க உலகத்துக்கு தமிழக அரசாக கொடுத்துருக்கிறது. அதனால் மாபெரும் நன்றி மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றோம். அப்படி சிறப்பான நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஐயா சொன்ன மாதிரி இந்த கருணை தினத்தை யுனைடெட் நேஷன் உலகம் முழுக்க அமைதியையும் சமாதானத்தையும் உலக மக்கள் அனைவரையும் நல்லா எல்லாவையும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்கு உருவாக்கப்பட்டது தான் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அந்த சர்வதேச அமைதி மையமான யுனைடெட் நேஷன். அந்த இடத்துல இந்த அகில உலக சகோதர கொள்கையை உலகுக்கு அளித்தவர் வள்ளலார். சன்மார்க்க நீர் தமிழருக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டும் உலகம் முழுக்க உலகை ஆளும் ஒரே நெறி சன்மார்க்க நெறி. அதை அந்த யுனைடெட் நேஷனில் அந்த ஐநா சபையில் தமிழக அரசின் சார்பாக வள்ளலாருடைய பிறந்த கருணை தினமாக அறிவித்து தொடக்க நிகழ்வாக அதை ஆரம்பித்து பிறகு அனைத்து நாடுகள் நிச்சயமாக பெருமானுடைய நெறி ஓங்கி இறக்கும். அது தொடக்கம்தான் தமிழகத்தில் இன்று ஏற்பட்டிருக்கிறது. எதிர்கால தமிழக அரசும் தமிழக ஆட்சியும் கருணை நெறியோடு வள்ளல் பெருமான் நெறியோடு மலரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை எங்களுக்கு. அதனால் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே எங்களுக்கு இந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள் மிகவும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஐரோப்பா கண்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அங்கு எவ்வளோ சிரமமான சூழலில் இந்த சன்மார்க்க அமைப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஐயா அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க துபாயில் இருக்காங்க, அம்மா இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் அயல் நாடுகளில் நினைப்பதை ஐயா சொன்ன மாதிரி நினைப்பதை செய்வதற்கு சிரமம். நாங்கள் இருக்கின்ற பகுதியில் உண்மையாக உங்களுக்கு சரி பாருங்கள், அங்கே போயிட்டு ஒரு வழிபாடு ஒரு கூட்டம் போடுறதுக்கு நாங்கள் அந்த நகர சபையில் இடம் கேட்குறதுக்கு எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா எதுக்குன்னா அவங்க பயப்படுறாங்க, ஒரு மதமோ இது ஒரு மத அமைப்புன்னு சொல்லிட்டு மத அமைப்புகள் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. வள்ளலாரோட நெறி சமய மதம் கடந்து உலகத்துக்கெல்லாம் புதுநெறி என்பதை அவர்கள் உணரவில்லை, தமிழக அரசு உணர்ந்துள்ளது. அதனால தான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விழா. ஆதலால் எங்களுக்கு மிகவும் ஆனந்தமான ஒரு செயல் நேற்று நடந்தது. அதனால் இதுவரை காலம் சன்மார்க்க காலம் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. வள்ளல் பெருமான் நெறி சிறக்க வேண்டும், ஓங்க வேண்டும், தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும், அது உலகம் முழுக்க ஒளி வீசும். நேற்று அந்த தீபம் ஏற்றப்பட்டது, இனி தொடரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரொம்ப பவர்ஃபுல் டூல். நாங்கள் பேசுகிறது எங்களோட சிந்தனைகளை நீங்கள் இந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. முதற்கண் உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றி. இங்கே வந்ததுக்கு நன்றி
நான் சொல்கிறேன். தமிழ் கூறும் நல்லுலகின் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் வழியில் இருந்து என்றும் விலகாமல் திராவிட மாடல் அரசை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் நேற்று அனைத்துலக வள்ளலார் மாநாடு துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு கருணை ஆட்சி. எங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி தெரிஞ்சிச்சு. அந்த அவங்களோட பேச்சில் இருந்து இப்போ டாக்டர் சொன்னாப்புல எல்லாருமே கருணை. அவங்க கொடுத்த சொல்லுவாங்க, நம்ம சாப்பாடு எவ்வளோ இடத்துல சாப்பிட்டாலும் நம்ம தாய் கொடுத்த சாப்பாடு யாருக்கும் கிடைக்காதுன்னு. அந்த கருணை சாப்பாட்டில் இருந்து எங்களை ரிசீவ் பண்ணுறதுலேருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்கள்கிட்டையும் அவ்வளோ கருணை இருந்தது. அதுக்கு முக்கிய இது நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இவங்க சேகர் பாபு அவங்களோட பயங்கர பிளானிங், எக்ஸிக்யூட்டிவ் பிளானிங் எல்லாத்தையும் அருமையாக நடத்தி வச்சுருந்தாங்க. என்னமோ நம்ம ஒரு குழந்தை மாதிரி அந்த ஒரு கருணையோடு பார்த்தாங்க. ஒரு ரெஸ்பெக்டோடு பார்க்குறது வேற, கருணையோடு கருணை பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன் நான் கருணையை முன்வைக்கிறேங்கன்னா, நான் டாக்டர் பிரமிளா சந்திரசேகரன் துபாயில் ஒரு 25 வருடமாக ஒரு ஆர்கனைசேஷனில் ஸ்பெஷல் எஜுகேஷன் கன்சல்டண்ட்டாக இருந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் அகெயின் இதை முத்தமிழ் கலைஞர் அவங்க கருணாநிதி அவங்க கொடுத்த பேர் மாற்றுத்திறனாளி. அது எங்கள் கவர்மெண்ட் துபாயில் பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே கவர்மெண்ட்டோட ரெக்கக்னிஷன் இருந்ததுனால ஆக்சஸ் அபிலிட்டிஸ் எக்ஸ்போ அப்படின்னு ஒரு எக்ஸ்போ, பெரிய எக்ஸ்போ, 78 கண்ட்ரீஸ் வரும் அண்ட் 12,000 ஃபுட்ஃபால் இருக்கும். அந்த பெரிய லெவலில் பண்ணுற அந்த நிகழ்வில் நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 200வது ஆண்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு நாங்கள் எங்களோட அமைப்பு சார்பாக உலக சமத்துவவாதி விருது நம்ம சிஎம்க்கு நாங்கள் கொடுத்தோம். சிறப்பாக சில விஷயங்களை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சில அதை பார்த்து இவங்க வள்ளலாருடைய இதில் ஆழத்தில் போயிருக்காங்க. டீப் இன்டு வள்ளலார்ஸ் பிரின்சிபல். அப்படிப்பட்டவங்களுக்கு விருதுகள் அழைத்தாங்க. அந்த விருதுகளுக்கு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை விருது அப்படின்ட்டு. ஸோ அந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அந்த விருதுகள் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய சினிமாக்கோ இதுக்கோ எல்லாம் விருது கொடுத்துட்ருக்கோம். அது நம்ம பெருசாக பண்ணுறோம். இந்த விருதுங்கிறது பெரிதாக இருக்கணும். அப்போ தான் அவங்க டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த விருதுகள். இதில் எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செக்கு உள்ள நாங்களே யாரும் எதிர்பார்க்கல, 25,000 ரூபாய்க்கு செக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயம், சரிங்களா? அதெல்லாம் கிரேட் அப்ரிஷியேஷன். ஸோ அது அவங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்குவிப்பு, வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்குவிப்பு. அவங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்குது. இலங்கையிலேருந்தோ இதிலிருந்து வர்றவங்களுக்கெல்லாம் இது பெரிய ஒரு இது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் வெரி ஹைலி அப்ரிஷியபிள். வி தேங்கிங் த கவர்மெண்ட். இந்த மாதிரி நிறைய பண்ணணும், எல்லா சித்தர்களும் கொண்டு வரணும். ஆனால் எங்களுக்கு பெருமை வள்ளலாரை கொண்டு வந்தது மிகப்பெரிய பெருமை.